லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தாட் வருதா? அதை போக்குறதுக்கு 7 சிறந்த டெக்னிக்ஸ் என்னென்ன பார்க்கலாமா அன்பு மிகோஸ்? இந்த 7 ட்ரிக்ஸில் 5வது ட்ரிக் உங்களுடைய லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ட்ரிக், லாகின் டு ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். நேரில் போய் ஒருத்தரை பார்த்து பேசினாதான் லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோன்றது கிடையாது. ஆன்லைன்லேயே கூட ஒருத்தர் பேசும்பொழுது லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம். மேபி ஃபேஸ்புக், ட்விட்டர், அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்ச டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டிஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட், சும்மா பொழுதுபோக்குக்கான கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல் கம்யூனிட்டிஸ் நிறையா இருக்கும். உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி இல்லை கோரா, அதில் போய் ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணும் பொழுது நீங்கள் பயங்கர வேல்யூடாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் லோன்லியாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. 2வது ட்ரிக், எப்போ தெரியுமா நீங்கள் பயங்கர லோன்லியாக இருப்பீங்க? எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது தான். ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னா டெவலப் அ நியூ ஹாபி. அது என்ன விதமான ஹாபியாக வேணாலும் இருக்கலாம். புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ட்ரிம் பண்ணி பயங்கர ஃபிட் ஆகலாம், அது கூட ஒரு ஹாபியாக இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஒரு கோல் செட் பண்ணுங்க. ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டே இருங்க. எப்போவும் உங்களை ஃபுல்லி ஆக்குபைடாக வச்சுக்கோங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. லோன்லியாக எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது தான். அதனால் ஏதாவது செஞ்சுட்டே இருங்க. 3வது ட்ரிக்கை, வாலண்டியரிங் ஒர்க் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுறப்போ நீங்களா போய் அவருக்கு அந்த உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, சோஷியலைஸ் பண்ணுவீங்க, லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று, அவருக்கு உதவுறோன்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த ஃபீலிங்லேயே நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. 4வது ட்ரிக்கை, தனிமையாக இருக்கும், லோன்லியாக இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹண்டிங்கில் இறங்கவே இறங்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவங்க நேச்சுரல் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி நேச்சுரல் பாத்தில் ஃப்ரெண்ட் ஆகும் பொழுது தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டிக் ஆகும். ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்ட்டு எக்கச்சக்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க கூட ஒரு நாள் பேசி மறுநாள் பேசாமல் விட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டிக் ஆகாது. எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டிக் ஆகும்னா நேச்சுரல் கோர்ஸ், நேச்சுரல் பாத் ஃபாலோ பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் ஆகும் பொழுது தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டிக் ஆகும். நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயங்கர ஆறுதலாகவும் இருப்பார் அந்த ஃப்ரெண்டு. 5வது ட்ரிக் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணுன்னு, மேக் அ டைம் டேபிள். ஒவ்வொரு நாளுக்கும் டைம் டேபிள் போடுங்க. இந்த டைமில் இது பண்ணுவேன், இந்த டைமில் இது பண்ணுவேன், இப்போ இது பண்ணுவேன், காலையில் இது, மத்தியானம் இது, நைட் இதுன்ட்டு போட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஃபுல்லி ஆக்குபைடாக இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி பிளான்டு, ஃபுல் டேயும் பிளான்டு. சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சும்மா இருந்தால் தான், போர் அடித்தா தான் லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. டைம் டேபிள் போட்டிங்கன்னா எல்லா சமயங்கள்லையும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருப்பீங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. 6வது ட்ரிக், DIY திங்ஸ், டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப்ன்ட்டு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்களாவே செய்யலாம், வீட்டிலேயே செய்யலாம். எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது ஈஸியாக செய்ய முடியும், அந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு எதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், அதெல்லாம் பார்த்து டூ இட் யுவர் செல்ஃப். சொன்னேன் இல்லையா, உங்களை ஃபுல்லி ஆக்குபைடாக வச்சுக்கணும்னு. DIY திங்ஸ், டூ இட் யுவர் செல்ஃப் திங்ஸ், அது பெஸ்ட் வே. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு பாருங்கள், அதை நீங்களே செய்யுங்க, வீட்டிலே செய்யுங்க. 7வது ட்ரிக்கை, ஆர்ஃபனேஜ் போங்க. ஆர்ஃபனேஜில் உள்ள பசங்க பொண்ணுங்க எல்லாருமே அவங்களுடைய அப்பா அம்மா இல்லாமல் தனிமையில் இருந்தவங்க தான். அந்த மாதிரி தனிமையை எப்படி போக்கிக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய ஆர்ஃபன்ஸ் கூட அவங்க ஒன்றா இருக்கும் பொழுது அவங்களுடைய தனிமையை போக்கிக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ் நீங்கள் போகும்பொழுது நீங்களும் லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அவங்களுடைய தனிமையும் போக்குவீங்க, உங்களுடைய தனிமையும் போகும். அதே சமயங்களில் அவங்களுக்கு நிறைய வேல்யூ கொடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியும், எதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம், அவங்களுடைய லைஃப்பை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அதே சமயத்தில் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஆர்ஃபனேஜ் போங்க, அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. எப்போவுமே லோன்லியாக ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நம்மால் ஒருத்தர், அவர்கிட்ட சொன்னேன், நான் பயங்கர லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு சொன்னார், நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுங்க,
பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு ஒரு 4-5 பேர் வருவாங்க, இல்லைன்னா இப்படி தான் எம்டியாக இருக்கும் ஆடிட்டோரியம் அப்படின்னார். நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணும் பொழுது யார் ஞாபகம் வரும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.